பேசுனத திசை திருப்பறதுக்காக தான் நடிகையை வச்சு படுத்துவாங்கன்னு சீமான் சொல்றாரு. பெரியார் பற்றி பேசியதை திசை திருப்பவே நடிகையை வைத்து தன் மீது பழி போடுவதாக சீமான் எழுப்பிய குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு கனிமொழி பதில் பேசாமல் அங்கிருந்து கிளம்பி சென்றுள்ளார். இப்போ எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லிருக்காங்க. அதான் நான் சொல்றேன். இப்ப முதலமைச்சர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி 39 பிரதிநிதிகள் தமிழ்நாட்டில இருந்து இன்னைக்கு மக்களவையில இருக்கிறோம். அது குறைக்கப்படாது என்று சொல்ல வருகிறாரா? இல்லை என்றால் மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றப்படும், அதிகரிக்கப்படும். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டுக்கு இதே எண்கள் இருந்தாலும் யூபி, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களுக்கு அது அதிகரிக்கப்படுமா? அது நிச்சயமாக தமிழ்நாட்டை, தென் மாநிலங்களை பாதிக்கும். அதனால நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய சர்ச்சைகள் இருக்கு. அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களுடைய பிறந்த நாள் செய்தியாகவும் அதுதான் இருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.